ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது 0 to 2ல் ஷோல்டர் டிவைட் பை 2. இந்த ஷோல்டர் டிவைட் பை 2ன்றதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் ரெண்டுமே 4க்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நெக், ஃப்ரண்ட் நெக் ஆர் பேக் நெக், ஏதாவது ஒரு நெக் 4க்குள்ளே இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும் போதெல்லாமே நீங்கள் 0 to 2ல் ஷோல்டர் டிவைட் பை 2ன்றதை மட்டும்தான் எடுத்துப்பீங்க. இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் ஏதாவது ஒரு நெக்கு 4க்குள்ளேயோ இல்லாட்டினா 2 நெக்கு 4க்குள்ளே இருக்கும்போது உங்கள் ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாது. அதனால் உங்களுக்கு நல்ல க்ரிப்பாக பிடிச்சி தான் இருக்கும். அந்த இடத்துல உங்கள் ஷோல்டர் ஃபாலே நடக்காது. அதனால் நீங்கள் ஷோல்டர் டிவைட் பை 2 மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். அங்கே நாம் எங்கேயும் மைனஸ் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்ல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 inches இருக்கு. அப்படி இருக்கும்போது பேக் நெக்ல பார்த்தீங்கன்னா 1 inches, half an inch, கூடவே 0.75 inchஸும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 நெக்குமே இங்கே 4 inchesக்குள்ள தான் இருக்கு. இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸை நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 4 inches இருக்கு. ஃப்ரண்ட் நெக் வந்து 4 inches இருக்கு. பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா 2 inches இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வரும். 4 inchesக்கு 2 inches அந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 inches ஃப்ரண்ட் நெக். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 inchesக்கு மேலே போகுது. ஆனால் பேக் நெக் வந்து 4க்குள்ளே தான் இருக்கு. 2 inches ஆர் 3 inches அந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5, 6 inches, 6.5 அந்த மாதிரி இருக்கு. அதாவது 4க்கு மேலே. பேக் நெக் பார்த்தீங்கன்னா 4க்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். 2 inches, 3 inches ஆர் 4 inches இந்த மாதிரி இருக்கும். இது வைஸ் வர்சாவும் எடுத்துக்கோங்க. பேக் நெக் வரதை ஃப்ரண்ட் நெக் வரும். ஃப்ரண்ட் நெக் வர்றது பேக் நெக் வர மாதிரி கூட மெஷர்மெண்ட் இருக்கலாம். வைஸ் வர்சாவா இருக்கலாம். ஸோ இதுதான் பாசிபிலிட்டிஸ். இந்த மாதிரி வரும் பொழுது நீங்கள் ஷோல்டர் டிவைட் பை 2ன்றதை நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இதில் 0 to 2 வந்து ஷோல்டர் டிவைட் பை 2 மைனஸ் ½ an inch அப்படின்றது பண்ணுறோம். இப்போ ஷோல்டர்லேயே டிவைட் பை 2 பண்ணிட்டு மைனஸ் பண்ணுறோம்னாலே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட நெக் டெப்த் வந்து ரெண்டுமே 4 inchesக்கு மேலே போகுது. அப்போது எந்த மாதிரி உங்களுக்கு டெப்த் இறங்க இறங்க உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் ½ an inch ரெடியூஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் 4.5, 5, 5.5 inches இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய பேக் நெக்கில் என்ன மாதிரி வரணும் அப்படின்னா 4.5 inches, 5 inches, 6 inches, 6.5 inches, 7 inches இதுதான் பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு வைஸ் வர்சாவும் இருக்கலாம். பேக் நெக்கில் வர மெஷர்மெண்ட் ஃப்ரண்ட்டுக்கும் வரலாம், ஃப்ரண்ட்டுக்கு வர மெஷர்மெண்ட் பேக் நெக்குக்கு வரலாம். இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருவேளை உங்கள் ஃப்ரண்ட் நெக் 4.5 inches இருக்குன்னா உங்கள் பேக் நெக் 6.5 வருது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஷோல்டர் டிவைட் பை 2 மைனஸ் ½ an inch பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரண்ட் நெக் 6 inches இருக்கு, பேக் நெக் பார்த்தீங்கன்னா 5 inches வருது அப்படின்னாலும் இது பண்ணலாம். ஸோ அடுத்த பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து 6 inches இருக்குது அப்படின்னா இந்த 6 inchesக்கு வர வேண்டிய பாசிபிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் 4.5, 5, 5.5, 6 ஓகேங்களா? இந்த மாதிரி வரணும். இது வைஸ் வர்சாவும் எடுத்துக்கோங்க. பேக்கில் வர்றது ஃப்ரண்ட்டுக்கும், ஃப்ரண்ட்டில் வர்றது பேக்குக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 2ல் ஷோல்டர் டிவைட் பை 2 மைனஸ் 1 inch. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷோல்டர் டிவைட் பை 2 மைனஸ் பண்ணுறது வேல்யூ வந்து 1 inch எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம்.
இப்போ உங்கள் ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்கில் என்ன மாதிரியான மெஷர்மெண்ட் வந்தால் நீங்கள் -1 இன்ச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் 6 இன்ச்சஸ் அப்படி இருக்கும் பொழுது 6 இன்ச்சஸ்க்கு வர வேண்டிய பாசிபிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 7 இன்ச்சஸ். ஸோ இப்போ இது வந்து எனக்கு வைஸ் வர்ஸாவாக இருக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கில் 6.5 7 இருக்கலாம், பேக் நெக்கில் 6 இன்ச்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி மாற்றி கூட நீங்களுக்கு மெஷர்மெண்ட் வரலாம். நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 6.5 அந்த பேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6.5 7 இன்ச்சஸ் அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். இப்போ 0 to 2ல ஷோல்டர் டிவைட் பை 2 -1.25 இன்ச்சஸ் எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் 6.5 இன்ச்சஸ் இருக்குது, பேக் நெக்கில் 8 இன்ச்சஸ் 7.5 இன்ச்சஸ். இந்த 6.5க்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் அண்ட் 7.5 இன்ச்சஸ். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்கள் ஷோல்டர் டிவைட் பை 2ல 1.25 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை உங்களுக்கு வந்து 7 இன்ச்சஸ்ன்னு இருக்குது அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் 7 இன்ச்சஸ் அண்ட் 7.5 இன்ச்சஸ் அப்படின்றது இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 2ல ஷோல்டர் டிவைட் பை 2 -1.5 இன்ச்சஸ் அப்படின்றது எப்போ பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் 7 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ பேக் நெக்கில் என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னா 8 இன்ச்சஸ் 8.5 9 இன்ச்சஸ் அண்ட் அபவ் அந்த மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 7 இன்ச்சஸ் அப்புறம் அப்படி இருக்கும்பொழுது உங்கள் பேக்கில் 9 இன்ச்சஸ் இருக்கலாம், ஆர் 8.5 ஆர் 8 இன்ச்சஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இது வைஸ் வர்ஸாவும் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் 9 இருக்குன்னா உங்கள் பேக்கில் 7 இருக்கணும் அந்த மாதிரி. அடுத்த பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். ஃப்ரண்ட் நெக்கில் 7.5 இன்ச்சஸ் அண்ட் அபவ் அப்படின்றது இருக்கணும். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சஸ் 9.5 10 இன்ச்சஸ் அண்ட் அபவ். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறேன். இப்போது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 9.5 இருக்குது, அப்போ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 அப்படின்றது கூட இருக்கலாம். ஆனால் 7.5 அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் இருக்கணும் உங்கள் பேக் நெக்.